அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளேஸ்வரி பேசுகிறேங்க. புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்கலாங்க. எப்போதும் உற்சாகமாக துள்ளி குதிக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய வருடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மிக அற்புதமான வருடம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் ஆரம்பமே உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். அதனோடு இந்த வருடத்தின் சுப நிகழ்வுகள், உங்களுக்கான ஒரு ஆதாயமான செயல்பாடுகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் கூடி வரும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் ஏற்படுகிறது. குடும்பத்தில் புதுவிதமான உறவுகள் வருவதற்கு மிக மிக சாதகமான காலகட்டங்க. அதாவது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான லாபத்தை சந்திப்பீர்கள். நல்ல கடின உழைப்பு இருந்தாலும் அது நல்ல ஒரு லாபகரமான ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. பல வருடங்களாக காத்துட்டு இருந்த சுப நிகழ்வுகளாக இருக்கட்டும், நல்ல விசேஷங்கள் கூடி வருவதாக இருக்கட்டும், இந்த வருடம் சாதகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தாங்க. தொழில் ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் இல்லாத லாபத்தை இந்த வருடம் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறதோடு உங்களுடைய வாழ்வின் நிலை அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு செல்லக்கூடிய தன்மையாகவே இருக்குன்னு யோகமாகவே சொல்லலாங்க. அதனோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஷேரிட்டி கையெழுத்து கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மிகச்சிறப்பு. காசோலை சார்ந்த மோசடிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்றது தான். எந்த காரியத்தை எடுத்து செய்வதாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பின் செயல்படும் போது அந்த காரியம் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உறவுகள் ரீதியாக விட்டு கொடுத்து செல்லும் தன்மை ஏற்படுகிறது. ஏனென்றால் தந்தை மற்றும் தந்தை உறவுகள் ரீதியான செயல்பாடுகளில் மன ரீதியான ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயம் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இதுவரை தடைப்பட்டு இருந்தாலும் அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை சந்திப்பீர்கள். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் எதையோ ஒன்றை நினைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் வெற்றியடையும் வாகை சூடும் தன்மை உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த வருடத்தை வெளியூர் வெளிநாடு செல்லணும் என்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். கடல் தாண்டிய பயணங்கள், வருமான ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள் ரீதியாக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதாயமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் அல்லாமல் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மையும், கோர்ட்டு ரீதியான விஷயங்கள், வழக்கு ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் வெற்றியான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இதுவரை கோர்ட்டோ வழக்கோ எதுவும் இல்லை என்றாலும் புதுவிதமான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை இருப்பதோடு சற்று ஒரு முறைக்கு இருமுறை எனும் போது அதாவது ஸ்கூல் படிப்போடு டியூஷன் சேர்த்துறது அப்படிங்கிறது நிச்சயம் குழந்தையுடைய படிப்பில் மேன்மை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்ற விஷயம்தான். ஏன்னா அந்த அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது சனி பகவான் அமைப்பு அப்படிங்கிறதும் பார்வை இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சொத்து ரீதியான நிச்சயமாக மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த அமைப்புகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் கூட சால்வ் ஆகக்கூடிய தன்மையான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மதிப்பு மரியாதை, அதில் நல்ல லாபத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மட்டும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் லாபத்தை, அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வருடம் அப்படிங்கும்போது உங்களுக்கான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. மிக்க நன்றி.